ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் முனி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு த்ரில்லான ரெண்டு பாவப்பட்ட குழந்தைங்களுடைய மிஸ்டீரியஸ் ஜர்னி. இது ஒரு வேற லெவலான ஹாரர் சைக்காலஜிக்கல் டிராமா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒய்ஃபை கொலை பண்ண ஒரு ஆளு அவனுடைய 3 வயசாகிற விக்டோரியா குழந்தையும் 1 வயசாகிற லில்லி என்ற குழந்தையும் அழைச்சிக்கின்னு கார்ல தப்பிச்சு போகும்போது ஸ்னோ வழிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஃபாரஸ்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஹவுஸுக்குள்ள போறாங்க. அங்க இவனை ஒரு மர்மமான உருவம் சாகடிக்குது. ஆனா அந்த குழந்தைங்களை 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க. அதே ஹவுஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் அந்த உருவம் அவனை சாகடிக்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு என்னாச்சுன்னு, இது மாதிரி பல கொஷின்களுக்கு ஒரு எமோஷனலா ஆன்சர் சொன்ன படம் தான் 2013 ரிலீஸ் ஆன மாமா மூவி. நான் உங்கள் மிஸ்டர் முனி. இது மிஸ்டர் முனி வாய்ஸ் ஓவர் தமிழ். இதுவரை எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன குட்டி பொண்ணு பேரு விக்டோரியா, அவ டாய்ஸ் கூட ஜாலியா ப்ளே பண்ணி இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்டேன் ஷூட்டிங் சவுண்டு. பயத்துல டோரை பாக்குறா. அந்த மொமெண்ட்ல அப்பா உடனே உள்ள வரான். அவளை அழைச்சுக்கின்னு கூடவே 1 வயசாகிற லில்லியை அழைச்சுக்கின்னு கார்ல செம்ம ஸ்பீடா அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போறான். வெளியில ஃபுல்லா ஸ்னோவா இருக்கு. கார்ல ஸ்பீடு ரொம்ப அதிகமா போறதுனால விக்டோரியா பயந்து வேகமா போகாதீங்கன்னு சொல்றான். பட் அப்பா கோவப்பட்டு அவளை ஸ்கோல் பண்றாரு. நெக்ஸ்ட் மொமெண்ட் கார் ஸ்னோல ஸ்லிப் ஆகி மவுண்டன்ல இருந்து கீழே விடுது. ஊர்ல ஷூட்டிங் சவுண்ட் நடந்த வீட்டுல ஏரியா ஃபுல்லாவே போலீஸ் வந்துடுறாங்க. அங்கதான் கொலை பண்ணவனுடைய தம்பியும் வரான். இவன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. விஷயம் தெரிஞ்ச உடனே குழந்தைய பத்தி கேட்கறான். அவங்களையும் கிளர் ஆயிடுச்சுன்னு போயிட்டேன்னு சொல்றாங்க. கார் விழுந்ததுல பெருசா இப்ப அடிலாம் இல்ல. பட் விக்டோரியாவோட கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கு. அப்பா, விக்டோரியா, லில்லி 3 பேரும் கொஞ்சம் நடந்து போனா ஃபாரஸ்ட்ல ஒரு ஹவுஸ் இருக்கு. ரொம்ப பழைய ஹவுஸ். அதுக்குள்ள போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு முன்னாடி விக்டோரியா போகும்பொழுது ஜன்னல் வழியா ஒரு உருவத்தை பாக்குறா. யாரோ இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றா. அப்பா அவ சொல்றதை கேட்காம இக்னோர் பண்ணிட்டு 3 பேருமே வீட்டுக்குள்ள போறாங்க. ரொம்ப மோசமா இருக்கு. பசங்களுக்காக நெருப்புலாம் பத்த வச்சுட்டு அப்பா ரூமுக்குள்ள போறான். ஒய்ஃப் கில் பண்ணதை நினைச்சு அழறான், கத்துறான். அவனையும் அவன் ஷூட் பண்ண எய்ம் பண்ணும் பொழுது அந்த டைம்ல விக்டோரியா வெளியில வேடிக்கை பாக்குறா. ஒரு பொண்ணு காலு தரையிலே படாம வெளியில நிக்கிறத பார்த்த உடனே அப்பான்னு கூப்பிட அவனும் வந்து பாக்குறான். யாருமே எதிரில் இல்லை. அந்த டைம்ல நானும் அம்மாவும் நிறைய சண்டை போட்டு இருப்போம், அதெல்லாம் நீ தப்பா நினைச்சுக்காத, நான் உன் மேல அதிகமா பாதம் வச்சிருக்கிறேன்னு விக்டோரியாவோட கிளாஸை வாங்கினேன். அவளை திரும்ப நிக்க சொல்லி கண்ணில் ஷூட் பண்ண எய்ம் பண்ணும்பொழுது சடனா ஒரு கோஸ்ட் அவனை தூக்கி கொண்டு போயிடுது. விக்டோரியா இப்ப திரும்பி பாக்குறான். யாருமே இல்ல. வீட சுத்தியும் பாக்குறா. அப்பா இல்லவே இல்லை, மிஸ்ஸிங். நைட்டு ஃபுல்லா அந்த 2 பசங்களும் நெருப்பு பக்கத்திலேயே உட்காந்துன்னு இருக்கும்போது லில்லியோ பசி எடுக்குதுன்னு சொல்ல சரி படம் இவங்களை நோக்கி உருண்டு வருது. 2 பேரும் பார்த்தா ஒரு கருப்பு உருவம் ஒண்ணு இதுல நிக்குது. அப்படியே கட் பண்ணா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ இன்னும் அந்த பசங்களை தேடினா இருக்கான். அதுக்காக 2 பேரை ரெகுலரா அமௌண்ட் கொடுத்து இந்த ஊர் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் தேட சொல்லி இருக்கான். அவங்களும் 5 வருஷமா தேடுறாங்க. ரொம்ப செழிப்பாயிட்டாங்க. இப்ப வரைக்கும் பசங்க கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஹீரோ இப்போ ஃபர்ஸ்ட் மாதிரி பேமெண்ட் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஒழுங்கா பேமெண்ட்டே கொடுக்கறது இல்ல. இதான் கடைசி. இதுக்கு மேல சர்ச் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போறாங்க. அவங்க சர்ச் பண்ணும் பொழுது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காடை இவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது கிட்ட போய் ஃபுல்லா செக் பண்ணா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. சரௌண்டிங் எல்லாம் செக் பண்ணும்போது ஒரு ஹவுஸ் அங்க ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள போறாங்க. அங்க குழந்தை இருக்கிறதுக்கான நிறைய எவிடன்ஸ் இருக்கு. கிழவனும் ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது யாரோ டக்குன்னு கிராஸ் ஆகுறாங்க. டக்குன்னு திரும்பி பாக்குறான். யாருமே இல்ல. அதே நேரத்துல இன்னொரு ஹவுஸ் ஃபுல்லா பார்க்கும்போது செரி விதை நிறைய இருக்கு. பின்னாடி பாக்குறான். ஒரு உருவம் பயத்துல பின்னாடி இவனை நோக்கி இருக்கு. அதை பார்த்த உடனே பயந்து போயிட்டு இன்னொரு ஆளை கூப்பிட அவனும் பாக்குறான். 4 காலில் ஒரு உருவம். இது என்னடா யோசிக்கும் பொழுது இன்னொரு ஒரு உருவம் இருக்கு. 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. கட் பண்ணா இங்க ஹீரோவுக்கு ஒரு காலு. 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன 2 குழந்தைங்க கிடைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. எஸ், அந்த 2 பேரும் லில்லியும் விக்டோரியாவும் தான். கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட்ட 2 பேரும் கேக்குறாங்க பசங்க எப்படி இருக்காங்கன்னு. ஃபாரஸ்ட்ல 5 வருஷமா இருந்ததுனால அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் சுத்தமா மாறிடுச்சு. பட் விக்டோரியா பேச ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் போனதுனால கம்யூனிகேஷனால அவளை கனெக்ட் பண்ண முடியுது. ஒரு லெவல்ல தேத்திடலாம். பட் லில்லி தான் பெருசா பேசாம இருக்கா. அவ வேற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு கண்ணாடி கொடுத்துட்டு உள்ள போக சொல்றான். ஹீரோவும் கண்ணாடி எடுத்துன்னு ரூமுக்கு போனா இவனை பார்த்த உடனே விக்டோரியாவும் லில்லியும் பாய்ந்து போயிட்டு பெட் கீழே போய் முறிச்சுக்கிறாங்க. ஹீரோ உடனே நான் சித்தப்பா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணாடியை கொடுக்குறான். அதை வாங்கின விக்டோரியா அதை போட்ட பிறகுதான் ஒரு உருவமே அவளுக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 5 வருஷமா அவளுக்கு ஒரு மாதிரி இன்விசிபிளாவே தெரிஞ்ச விஷயம் இப்ப கிளியரா பார்த்த தெரிஞ்ச உடனே சித்தப்பாவை எமோஷனலா கனெக்ட் ஆகி ஹக் பண்றான். ஹீரோக்கு செம்ம சந்தோஷம். 2 பேருமே ஹக் பண்றாங்க. 2 பேருமே ஜாலியா சிரிக்கிறாங்க. ஆனா
ஆனா லில்லி மட்டும் இவன் கூட ஒட்டவே இல்லை. இப்படியே இவங்க 2 பேரையும் வந்து வாட்ச் பண்ணியிருந்த டாக்டர் அடிக்கடி விக்டோரியாவும் லில்லியும் செவுத்த பார்த்து பேசுறத மட்டும் நோட் பண்றான். ஆனா அதுக்கான காரணம் இவனுக்கு சுத்தமா தெரியல. இப்படியே இவங்களை கண்டுபிடிச்சு 87 நாள் ஆகிடுச்சு. ஸோ இவங்க எவ்வளவு நாள் தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்குது. யார் கூட குழந்தைங்க வளரணும்னு. டெத்தான குழந்தையோட அம்மாவோட அம்மா கேட்கறாங்க, பசங்க ஏன் கூட தான் இருக்கணும்னு. ஆனா ஹீரோவோ என்னோட பசங்க எங்க அண்ணனோட பசங்க அவங்க ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆன்டியோ அப்போஸ் பண்றான். இவனுக்காக ஒரு வீடு கிடையாது, என்னோட வேற பசங்க அங்க போனா அங்க அவங்க தங்குறதுக்கான ரூம் கூட கிடையாது, அதனால பசங்களை ஏன் கூட அனுப்புங்க, அவன் பினான்சியலா ஸ்டேபிளா இல்ல, நான் பினான்சியலா ஸ்டேபிளா இருக்கேன் அப்படி இப்படின்னு ஆன்டி சொல்றதை கேட்ட உடனே கோர்ட் வந்து அந்த ஆன்டி பக்கம் போகிற மாதிரி இருக்கு. அப்போ டாக்டர் ஒரு ஹவுஸோட போட்டோவை காட்டி இந்த ஹவுஸை வாங்கினாதான் உன்னால பசங்களை வளர்க்க முடியும்னு சொல்ல செட் பண்ண அடுத்த சீன் பசங்க ஹீரோ கூட வளரணும்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோ அந்த ஹவுஸை வாங்குறதுக்கு ஒத்துக்கிறான். ஆனா இது ஹீரோன அனபலாவுக்கு சுத்தமா புரியல. எதனாலனா இவனுக்கு குழந்தைங்கனால இவளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஜட்ஜ்மெண்ட் வந்தோம் கொஞ்ச நாள் அவங்க டாக்டர் கூட தான் இருக்கணும். ஆனா டாக்டருக்கு ஒரு ஷாக்கு, ஃபாரஸ்ட்ல என்ன நடந்துச்சு, 5 வருஷமா எப்படி அவங்க உயிரோட இருந்தாங்கன்னு விக்டோரியாவை வீடியோவில் நிறைய கொஸ்டின் கேட்கறான். அப்பா ஒரு ஸ்டோரி சொல்றான். ஒரு லேடி ஒரு குழந்தை எடுத்து தப்பிச்சுட்டு மலையில இருந்து நீர்வீழ்ச்சியில குதிச்சு இறந்துட்டாங்கன்னு. எப்படி உனக்கு தெரியும்னு டாக்டர் கேட்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்றான். எப்படின்னு இவன் கேட்கும் பொழுது ட்ரீம்ல எனக்கு காட்டினாங்கன்னு விக்டோரியா சொல்றான். பட் ஆனா இது வந்து டாக்டர் பெருசா எடுத்துக்கவே இல்லை. செஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ட்ரீட்மெண்ட்லாம் ஒரு லெவலுக்கு முடிஞ்சிடுச்சு. அதனால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விக்டோரியா அண்ட் லில்லி 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது யார் வீட்டுக்கு, ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. விக்டோரியா ரொம்ப நார்மலா இருக்கா. ஆனா லில்லியோட பிஹேவியர் எல்லாமே ஒரு குரங்கு மாதிரியே இருக்கு. விக்டோரியா பின்னாடியே ஒளிஞ்சின்னு வரா. மனுஷங்களை பார்த்தாலே இவளுக்கு வந்து பயமா இருக்கு. நைட்டு 2 பேரையும் தூங்க வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க போன பிறகு லில்லி மட்டும் ஒரு மாதிரியா கண்ணு விழிக்கிறா. டாக்டரோ விக்டோரியா சொன்ன ஸ்டோரி உண்மையானு பார்க்கறதுக்கு கிளிம்டன் ஃபோர்ஜின்னு ஒரு ஊர்ல போயிட்டு அங்க இருக்கிற டாக்குமெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்பொழுது அந்த ஊர்ல ஏதாவது சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேட்கறான். ஆனா அந்த ஊர்ல சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலே இல்ல. உங்களுக்கு யாரு இது மாதிரி சொன்னது அப்படின்னு அங்க வேலை செய்யற பொண்ணு கேட்க, இல்ல இங்க ஏதாவது சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கணும் இவன் சொல்ற நேரத்துல. அப்பதான் அந்த ஆன்டி சொல்றா, அதாவது 1878 வரைக்குமே இங்கிருந்து 200 மைலுக்கு அப்புறம் ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச்சில் தான் மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய பொண்ணுங்களை பசங்களெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்ல அந்த பொண்ணோட பேரையும் வந்து இவங்க சொல்றாங்க. அதாவது இந்த விக்டோரியா ஒரு ஸ்டோரி சொன்னால அந்த இன்சிடென்ட் விக்டோரியா சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. இங்க ஹீரோயின் மேல வரா. ஒரு ரூம்ல லில்லி ஜாலியா பிளே பண்ற சவுண்ட் இவளோட ரூமுக்கு வந்து பக்கத்துல எல்லா பொருளையும் வச்சுட்டு எதிரில் பாக்குறா. விக்டோரியா அங்க இருக்கா. அப்ப லில்லி யார் கூட பிளே பண்றான்னு நினைச்சிட்டு இவ ரூமுக்கு போகும்பொழுது விக்டோரியா டக்குன்னு வந்து அனபலாவை அதாவது ஹீரோனை கூப்பிட இவளோட மைண்ட் எல்லாம் டைவர்ட் ஆகிடுச்சு. அன்னைக்கு நைட்டு அனபலா பிராக்டிஸ் பண்ணி இருக்கிற டைம்ல ஸ்பீக்கரும் ஆஃப் ஆகிடுச்சு. லைட் எல்லாம் வந்து ஃபிளிக்கர் ஆகுது. பசங்க பிளே பண்ற சவுண்ட் மட்டும் கேக்குது. இதெல்லாம் இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. ஆனா அவன் அதை பத்தி பெருசா கண்டுக்காம இவளை சமாதானம் படுத்திட்டு கசமுசாவுக்கு வந்து ரெடி பண்ணும்போது எதிர யாரும் இருக்கிறத அனபலா பாக்குறா. ஷாக் ஆகி ஹீரோ கிட்ட சொல்ல பசங்க ரூமுக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. பசங்க வந்திருக்காங்க. ஆனா நைட்டு பசங்க தூங்கிட்டே இருக்காங்க. சோ அதை பார்த்த உடனே ஹீரோ நீ ரூமுக்கு போக சொல்லிட்டு ஹீரோ மட்டும் கீழே போறான். அப்போ அந்த டைம்ல வால்ல இருந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு கருப்பாம்பூச்சி போகுது. அதை பார்த்துக்கினே கொஞ்சம் தூரம் போனா ஒரு பிளாக் கலர் ஓலு வால்ல வந்து தெரியுது. இவன் கிட்ட போய் பார்க்கும்போது அந்த பட்டர்ஃபிளை அதுல இருந்து வெளியில வருது. இவனும் உத்து பாக்குற அந்த டைம்ல டக்குன்னு கருப்பு கலர்ல ஒரு கை வர இவனும் பயந்து வெளில போகும்பொழுது டக்குன்னு ஸ்டெப்ல வந்து கீழே விழுந்துடுறான். சவுண்டு கேட்ட உடனே ஹீரோயின் வெளில வந்து பார்த்தா ஹீரோ கீழே விழுந்து சுயநலம் இல்லாம இருக்கான். கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவுக்கு டெம்பரரி கோமா வந்திருக்கு. அதனால டாக்டர் கிட்ட பசங்களை இவ வச்சுக்க சொல்றா. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு மீண்டும் அனுப்புனா கேஸ் வந்து ஹேண்ட் பக்கம் போயிடும். உன்னோட லவர் இவ்வளவு நாள் ஆசையா கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுன்னு டாக்டர் சொன்னதுனால இவளுக்கு வேற வழி இல்லாம ஹீரோ ரிகவர் ஆகிற வரைக்கும் பசங்களை இவ கூடவே வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹவுஸ் ஃபுல்லா போலீஸ் செக் பண்றாங்க. ஜன்னல் வழியா யாராவது வந்திருக்காங்களான்னு பாக்குறாங்க. ஆனா யாரும் வந்ததுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லைன்னு போலீஸ் சொல்லிட்டு போன பிறகு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு நைட்டு அனபலா தூங்கும்போது யாரோ பாடுற சவுண்டு கேக்குது. அதனால மேல போறா. எதிரில் பாக்குறா லில்லி 4 கால்ல நடந்து வரா. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஷாக்கு. மீண்டும் போறா. மறுநாள் டாக்டர் கிட்ட ரூமை வந்து ஃபுல்லா செக் பண்ண சொல்றான். அவனும் வந்து செக் பண்றான். ஏதோ டிராயிங் இருக்கு. ஆனா அந்த டிராயிங்ல இருக்கிற விஷயம் மட்டும் என்னன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட பசங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லும் பொழுது ஒரு பொம்மைய டாக்டர் பாக்குறான். ஆக்சுவலி அது மரவெறியில செஞ்ச ஒரு பொம்மை. இதை பத்தி விக்டர் கூட பேசின ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டாக்டர் கேட்கும்போது அம்மா டால் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி இருக்கா. அப்போ அம்மா எங்கன்னு இவன் கேட்கும் பொழுது அவன் மேல பாக்குறான். இந்த வீடியோவை டாக்டர் பார்த்து ஏதோ ஒண்ணு இருக்குன்னு திங்க் பண்ணிக்கின்னு பின்னாடி வாழ பாக்குறப்போ ஒரு கால் ஒண்ணு
ஒண்ணு வருது. லைப்ரரி ஆண்டி தான் எதையோ கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்றான். நீங்க பசங்க நைட்டு தூங்க வச்சுட்டு பசங்களுக்கு பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இவ வெளில போன பிறகு லில்லியோ டக்குன்னு எழுந்திருக்கா. அம்மா வந்து இருக்காங்க, ப்ளே பண்ணலான்னு விக்டராவை கூப்பிட கீழே தூங்கின்னு இருந்த அனபலாவுக்கு ஏதோ ஒரு சாங்கு சவுண்டு கேக்குது. மேல போறான், லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ரூமை டக்குன்னு ஓபன் பண்ணா பசங்க 2 பேரும் ப்ளே பண்றாங்க. இந்த டைம் ஆகுது, ஏன் இன்னும் ப்ளே பண்ணி இருக்கீங்கன்னு எதிர பாக்குறா. அலமாராவோட விண்டோ ஓப்பனால இருக்கு. அதை க்ளோஸ் பண்ண கிட்ட போகும்போது வேணான்னு விக்டரை சொல்ல இதுல என்ன இருக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்து இந்த கதவு டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு போன பிறகு மறுநாள் டாக்டர் கிட்ட யாரோ ஒரு ஆளு வீட்டுக்குள்ள அடிக்கடி வராங்க, அவங்க பாடுற சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்னு இவ சொல்ல டாக்டர் உடனே வந்து நம்ம விக்டோரியா பாடின சாங்கை வந்து போட்டு கட்டுறா. அதே சாங்கு ஆனா வேற மாதிரி இருக்கு, இது குழந்தை பாடுற மாதிரி இருக்கு, ஆனா அந்த சாங்கு ஒரு மெச்சூர் லேடி பாடுற மாதிரி இருக்குன்னு ஹீரோனி சொல்லும் பொழுது இல்ல ஆக்சுவலா அதை பாடுறது விக்டோரியா தான். சின்ன வயசுல இருந்தே லில்லியாவை கேர் பண்ணதுனால அவளுக்கு தெரியாமலேயே அவளுக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர்ல இருந்திருக்குன்னு டாக்டர் சொல்றான். இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி ஐடென்டிட்டின்னு ஒரு மூவி வந்திருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த படத்தை வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம், மேல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. கட் பண்ணா அடுத்த சீனை டாக்டர் லைப்ரரிக்கு போனா ஒரு சீக்ரெட் ரூம்ல பழைய எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது யாரும் கிளைம் பண்ணாதது, இது வரைக்கும் யாரும் தேடி வராதது, இது எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒரு பாக்ஸ் ஆன்டி எடுத்து கொடுத்து உங்களுக்கு மறு ஜென்மத்துல ஆன்மா சாந்தி அடைறதெல்லாம் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டுட்டு பாக்ஸை இவங்கிட்ட கொடுக்குறான். அதாவது மலைமேல இருந்து கீழே குதிர ஆன்டி அங்க இருக்கிற கிளையில மாட்டி கீழே விழுந்து அவ டெத் ஆகியிருப்பா. ஆனா அவ கையில் இருந்த குழந்தை அங்க இருக்கிற மலை மேலையில சிக்கி அது ஒரு டெத் ஆகியிருக்கும். பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிளேஸ்ல இருந்து அந்த குழந்தையோட எலும்பு கூட மட்டும் எடுத்திருப்பாங்க. அதுதான் யாரும் கிளைம் பண்ண வராதனால அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அதை டாக்டர் கிட்ட கொடுக்க இப்பதான் அந்த டாக்டருக்கு ஒரு விஷயமே புரியுது, இது என்னன்னு நம்ம போக போக பார்க்கலாம். இங்க ஹீரோ இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அவனுடைய ரூம் லைட் எல்லாம் ஆஃப் ஆகி எரியுது. டக்குன்னு மானிட்டர் எல்லாம் பிளாக் ஆகுது. அந்த பட்டர்ஃப்ளையும் அங்க வருது. டக்குன்னு ஹீரோ எழுந்துக்கிறான். கோமால இருந்து வெளில வந்து பாக்குறான். அவனோட கண் எதிரில ஒரு பாலத்து கீழே அவனுடைய அண்ணனும் நிக்கிறான். சோ மை கேர்ள்ஸ்னு சொல்றான். அதை பார்த்த உடனே இவனுக்கு உடம்புலாம் அதிருது. கட் பண்ணா மறுநாள் பசங்க அனபலா எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கொஞ்ச நாள் ரெஸ்ட் தான், அதுக்கப்புறம் நான் வந்துருவேன்னு இப்போ சொல்ல விக்டோரியா டிராயிங் எல்லாம் வரைஞ்சி தரா. ஆனா லில்லி மட்டும் சாக்லேட் சாப்பிட்டுன்னு இருக்கா. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. பக்கத்துல அந்த கருப்பு கலர் பட்டர்ஃப்ளை இருக்கு. ஒரு நாள் பாத்ரூம்ல விக்டோரியா அழுதுன்னு இருக்க, ஏன் அழுதுன்னு அனபலா பாசமா கேட்க, நீங்க என்கிட்ட வராதிங்க, இப்படிதான் பாசமா பேசாதீங்க, அதுக்கு பிடிக்கலன்னு மேல பாக்குறா. அந்த டைம்ல காலிங் பெல் அடிக்குது. யாரும் போய் பார்த்தா இந்த குழந்தைங்களை அழைச்சின்னு போகிறதுக்காக ஆன்டி வந்திருக்காங்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து இவங்களை அழைச்சின்னு போக வருவாங்க. உடனே ஹீரோன் கிட்ட நீ போய் ஜாலியா இரு, ஜாலியா பார்ட்டி பண்ணு, அப்படி இப்படின்னு இந்த ஆன்டி சொல்ல இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஆன்டி கிட்ட செம்ம கேடு, உங்க கூட எல்லாம் பசங்களை அனுப்ப முடியாது, அப்படி இப்படின்னு நிறைய கேட்டு அனுப்ப அந்த ஆன்டியோ வேகமா வந்துடுறா. உடனே கோர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி என்ன பார்க்க விட மாட்டாங்க, ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல அவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் வரதுக்கு பர்மிஷன் இருக்கு, அவங்க கூட பசங்க வெளியில போகலாம், இதுக்காக அப்படி பேசுறேன்னு கேட்க உடனே ஹீரோனையும் அப்ப பசங்க மேலதான் உனக்கு பாசம் இருக்கு என்கிட்ட இல்லையான்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை வந்து கட் பண்ணிடுறா. பாத்ரூம் நடந்த இன்சிடென்ட்ல மீண்டும் டாக்டர் விக்டோரியா வந்து கவுன்சிலிங் பண்ணும்பொழுது மாமாவை பத்தி சொல்லு, அந்த லேக் ஹவுஸை பத்தி சொல்லு, உன்னோட மாமா எங்கன்னு கேட்டுட்டு ஒரு போட்டோவை வந்து காட்டுறான். ஆக்சுவலி இவ்வளவு நாளா அவங்க அம்மான்னு சொன்ன அந்த போட்டோ தான் இவன் காட்டுறான். அதை பார்த்த உடனே இவளுக்கு வந்து செம கோவமாயிடுச்சு. மேல பாக்குறா, மேல வாழ இருந்து கருப்பு கலர்ல ஒரு உருவம் வருது. அதை பார்த்த உடனே இவன் பயந்து போட்டு வெளியில வரான். என்னாச்சுன்னு அனபலா கேட்க எதுவுமே இல்லைன்னு பயத்தோட அங்கிருந்து ஹவுஸுக்கு வந்தவன் லாஸ்ட் சீசன்ல விக்டோரியா சொன்னதை வச்சு ஒரு உண்மை இருக்குன்னு யோசிச்சவன் பசங்களை கண்டுபிடிச்சு ஹவுஸை நோக்கி போறான். இங்க அனபலா நைட்டு தூங்கும்போது ட்ரீம்ல பழைய சர்ச் ஒன்று இருக்கு, அங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குள்ள வேகமா ஒரு பொண்ணு போறா. சிஸ்டர் கிட்ட இருந்து பேபி எடுத்துக்கின்னு அங்கிருந்து தப்பிச்சு போறா. அவளை தேடி எல்லாரும் போறாங்க. அந்த பொண்ணு தப்பிச்சு ஃபாரஸ்டுக்குள்ள போறா. பின்னாடி நிறைய பேர் வராங்க. கடைசியா மலையோட உச்சில இருக்கா. பின்னாடி பாக்குற நிறைய ஆளுங்க இவ்வளவு துரத்துன்னு வராங்க. உடனே அங்கிருந்து அந்த குழந்தையோட குதிச்சிடுறா. கீழே குதிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு மலை கலையில இவ மாட்டிக்கிறா. இவன் மட்டும்தான் தண்ணியில குதிக்கிறா. ஆனா அந்த குழந்தை எங்கன்னே தெரியல, பயந்து எழுந்திருக்கா. எதிரில விக்டோரியா இருக்கா. என்னாச்சுன்னு கேட்க விக்டோரியா கீழே பாக்குறா, என்ன கீழே இருக்குன்னு. அப்ப கீழே பார்க்கும் பொழுது பெட்டு கீழே இருந்து டக்குன்னு ஒரு உருவம் இவ பக்கத்துல வருது. பயத்துல இருந்திருக்கா, எதுவுமே இல்ல. இது வரைக்கும் நடந்த எல்லாமே கனவுதான். இங்க வழக்கம் போல அம்மா வந்துட்டாங்கன்னு விக்டோரியாவை வந்து லில்லி எழுப்ப இவ முடியாதுன்னு சொல்லிட்டு விக்டோரியா அழுதுக்குனே தூங்குறா. அதே டைம்ல ஃபாரஸ்ட் ஹவுஸுக்குள்ள டாக்டர் போறான். ஏதோ சவுண்டு கேக்குது. நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல சவுண்டு மட்டும் கேக்குது. டார்ச் லைட்டும் ஆஃப் ஆகுது. உடனே கேமராவை எடுத்து இவன் பிளாஷ் அடிக்கிறான். ஒரு இடத்துல யாரும்
யாருமே இல்ல. இன்னொரு பிளேஸ்ல அடிக்கிறான், யாருமே இல்ல. அடுத்த பிளேஸ்ல அடிக்கிறான், அங்கேயும் யாருமே இல்ல. இன்னொரு பிளேஸ்ல அடிக்கும் போது டக்குன்னு ஒரு உருவம் இவனை நோக்கி வருது, இவனை கடிக்குது. டாக்டரை வந்து சாகடிக்குது. மறுநாள் அனபலா ரூமுக்கு வரா. லில்லியை பாக்குறான், லில்லியை காணோம். அப்போ ஜன்னல் வழியா பார்க்கும்பொழுது தோட்டத்துல அவ படுத்துன்னு இருக்கா. அதை பார்த்த உடனே அவளை தூக்கின்னு வரா. ஆனா அனபலாவை லில்லி டச் பண்ணவே விட மாட்டா. இதை விக்டோரியா பார்த்து ஷாக் ஆகி மேல பாக்குறா. மேல அந்த உருவம் தெரியுது போல. அப்புறம் ரூம்ல இருக்கிற எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிடுறா. தெரியாம கூட பசங்க வெளில போக கூடாதுன்னு. மறுநாள் கீழே விக்டோரியா கிச்சன்ல இருக்கும்போது மேல இருக்கிற பசங்களோட ரூமை கிளீன் பண்ணதுக்காக அனபலா போறா. வழக்கம் போல லில்லி போர்வேலை இருக்கா. எப்ப பாரு இதே வேலைன்னு இவ பயந்துக்கினே ரூம்ல வந்து கிளீன் பண்ணி இருக்கும்போது கீழே விக்டோரியா கூட தான் லில்லி இருக்கா. சீக்கிரம் கீழே வா, லில்லிக்கு பசிக்குதுன்னு விக்டோரியா கூப்பிட, என்னது லில்லி கீழே இருக்காங்கன்னு பின்னாடி திரும்பி பாக்குறா. அந்த உருவம் அங்க இல்ல. கிட்ட போறா. அந்த வார்ட்ரோபை ஓபன் பண்ணா லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. உள்ள துணியை தள்ளி பார்த்தா ஒரு ஓல் ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மாறியுது. பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்குது. அதை பார்த்த உடனே செகண்ட் டைம் வந்து இவ தொட்டி ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் தள்ளி பாக்குறா. அந்த ஓல் அங்க இல்ல. மீண்டும் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் தள்ளி பாக்குறா. பின்னாடி வந்து விக்டோரியா வந்து இவளை கூப்பிட ரெண்டு பேரும் கீழே வந்துடுறாங்க. ஆனா ஹீரோனியர் டாக்டருக்கு கண்டினியூவா கால் பண்றா. டாக்டர் எடுக்கவே இல்லை. அப்போ மேசல இருக்க விக்டோரியோட ரிப்பீட்டர்ஸ் எல்லாம் பாக்குறா. ஃபர்ஸ்ட் சீசன் ஸ்பைல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவகிட்ட கிடைக்கல. ஆனா ரெஸ்பான்ஸ் 6ல அவ வந்து ஏதோ ஒண்ணு போட்டு இருக்கான்னு எழுதிருக்கு. கூடவே ஒரு போட்டோ இருக்கு. அதை எடுத்துக்கின்னு டாக்டர் பிளேஸுக்கு போன பிறகுதான் தெரியுது டாக்டர் டெத் ஆகிட்டாருன்னு. அதனால அங்கிருந்த விக்டரோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு பசங்களை அழைச்சிக்கின்னு ஹவுஸுக்கு வரா. இங்க ஹீரோ ட்ரீம்ல பார்த்த பிளேஸ் எல்லாம் வரைஞ்சு பார்க்கும்போது தெரிஞ்ச பிளேஸ் மாதிரியே இருக்கு. உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அந்த பிளேஸுக்கு போறான். பாலத்துல பக்கத்துல போய் நிக்கிறான். சுத்தி இருக்கிற பிளேஸ் எல்லாம் சர்ச் பண்ணி இருக்கும் பொழுது இங்க டாக்டர் கிட்ட இருந்து கொண்டு வந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் ஹீரோனை எடுத்து ஒரு சிசனையும் டேப் ரெக்கார்டர்ல போட்டு கேட்க ஸ்டார்ட் பண்றான். அதுல இவ ட்ரீம்ல பார்த்த எல்லா விஷயத்தையுமே விக்டோரியா டாக்டர் கிட்ட சொல்றா. கூடவே டாக்குமெண்ட்ல அந்த கேர்ளோட ப்ரூஃப் வர இருக்கு. இங்க ஹீரோ வந்து ஃபாரஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல வரான். ஹீரோனுக்கு கால் பண்றான். ஹீரோனுக்கு சுத்தமா ரீச் ஆகல. செஷன் எல்லாம் கேட்டதுனால விக்டோரியா நினைச்சு அனபலா வந்து அழறா. அப்ப அங்க வந்த விக்டோரியா இவளை ஹக் பண்ண அதை பார்த்தா லில்லி நோன்னு சொல்லிட்டு தலையாசிக்கிறான். அதே டைம்ல ஆன்டியோ ஹவுஸுக்கு வெளில வந்து நிக்கிறா. அன்னைக்கு நைட்டு விக்டோரியா தூங்கும் பொழுது ஏதோ ஒரு சவுண்டு லில்லியை எழுப்பி கூடவே கீழே போறா. விக்டோரியா பாட்டு கேட்டுன்னு இருக்கா. அந்த டைம்ல லில்லியோ செவிலியே பார்த்து நிக்க இதுல ஒரு கருப்பு உருவாங்க நிக்குது. அங்க நிக்காதன்னு சொல்லிட்டு விக்டோரியா சொல்லும் போது அம்மா டக்குன்னு லில்லியை பார்த்து பயமுறுத்த விக்டோரியா லில்லி ரெண்டு பேருமே பயந்துறாங்க. ரெண்டு பேரும் ஓடி வராங்க. ஆனா லில்லி மட்டும் ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணிடுறான். இந்த சவுண்டு கேட்ட உடனே ஹீரோயின் ரூமை ஓபன் பண்ணி உள்ள போனா அங்க குழந்தை லில்லி வந்து அழுதுன்னு இருக்கா. அப்போ ஹீரோயின் எதிர பாக்குறா. வாழ ஒரு உருவம் இவங்களை நோக்கி வருது. பயத்துல எல்லாரும் ஓடும்போது அனபலாவை மட்டும் அந்த பேய் பிடிச்சு கடிக்குது. உடனே விக்டோரியா இவங்களை எதுவுமே பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண என்கிட்ட சொன்னல அப்படின்னு சொல்ல அனபலாவை அந்த பேய் விட்டுடுச்சு. அவங்களும் மயங்கிடுறான். அதே நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹவுஸுக்குள்ள திட்டத்தனமா வந்த ஆன்டி கீழே பாக்குறா. ஒரு மாதிரி ஒரு உருவம் இருக்கு. அதை பார்த்துன்னு இருக்கும்போது இவனை அந்த பேய் கடிக்குது. இந்த சவுண்டு கேட்ட உடனே விக்டோரியா வந்து கீழே வரா. அப்ப ஆன்டியும் நின்று இருக்கா. ஆன்டின்னு சொல்ல விக்டோரியாவை திரும்பி அந்த பொண்ணு பார்க்கும்போது, அதாவது ஆன்டி பார்க்கும்போது அவளோட முகம் ஃபுல்லா ரொம்ப மோசமா இருக்கு. மேல அந்த பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை ஒண்ணு இருக்கு. பயத்துல ரெண்டு பேருமே கத்துறாங்க. கட் பண்ணா ஹீரோனி இப்போ முழிச்சு எழுந்திருக்கா. ஹவுஸ் ஃபுல்லா பாக்குறா. சர்ச் பண்றா. தோட்டத்தெல்லாம் போய் பாக்குறா. எங்கேயுமே அந்த ரெண்டு பசங்க இல்ல. உடனே டாக்டர் கொடுத்த, அதாவது டாக்டர் கிட்ட இருந்து எடுத்த பாக்ஸை எடுத்துக்கினு அந்த ஃபாரஸ்ட் ஹவுஸ் நோக்கி போறா. ஹீரோக்கு கால் பண்றா. ரீச் ஆகல. நான் ஃபாரஸ்ட் ஹவுஸ் தான் வந்து இருக்கேன், நீ எப்படியாவது அங்க வந்துட்டுன்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கும்போது வழியில ஹீரோவை பிக்கப் பண்ணிட்டு ரெண்டு பேருமே அந்த ஃபாரஸ்ட் ஹவுஸுக்குள்ள போறாங்க. சுத்தியும் பாக்குறாங்க, யாருமே இல்ல. ஆனா அந்த ஆன்டி மட்டும் அங்க நின்று இருக்கா. இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது டக்குன்னு அவ திரும்புறான். அவ முகம் ஃபுல்லாவே வந்து சாஞ்சு போயிருக்கு. அவளோட முகத்துல இருந்து பட்டர்ஃப்ளை வருது. இவங்க பார்த்த உடனே அந்த ஆன்டியோ பஸ்மம் ஆகிடுச்சு. இவங்களோ பார்த்து பயந்துட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி போனா இவங்க ட்ரீம்ல பார்த்த விக்டோரியா சொன்ன அந்த மலையோட கிளீஃப், அந்த மலையோட மொனை இருக்கு. கீழே தண்ணி இருக்கு. அதாவது வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த ஏரி இருக்கு. அவங்களை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் ரெண்டு பேரும் அந்த மலை உச்சிக்கு ஓடும் பொழுது எதிரில அந்த பேய் இருக்கு. ரெண்டு பசங்களோட தலையிலயும் ஒரு பூச்செடி வச்சுட்டு இது ஏதோ ஒண்ணு சடங்கு பண்ணுது. விக்டோரியா சைலண்டா இருக்கா. ஆனா லில்லி மட்டும் மாமா அம்மான்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்லின்னு இருக்கா. இவளை நோக்கி அந்த பேய் வரும் பொழுது ஹீரோனி டக்குன்னு ஒரு பாக்ஸை காட்டுறா. அந்த பாக்ஸை பார்த்த உடனே அந்த பேயும் சைலண்ட் ஆகிடுது. தகிச்சு பண்ணிக்குது. அப்போ ஹீரோயின் அவகிட்ட கொடுக்க அதை வாங்கின உடனே அதை கட்டி அணைச்சு அந்த பேய் அழறா, கத்தரா. ஆக்சுவலி அந்த பனை உச்சில இருந்து குதிச்ச அந்த குழந்தையோட டெட் பாடி தான் இது. அதோட மண்டோடு தான் இது. அதை பார்த்த உடனே அந்த பேய் கத்தரா. அந்த நேரத்தை யூஸ் பண்ணி
இவங்க தப்பிச்சு போகும்பொழுது லில்லி அம்மானு கத்த டக்குன்னு அந்த பேய் திரும்புது, ஹீரோவை நோக்கி வருது. ஹீரோவை பிடிச்சு இழுத்து நெஞ்சில குத்தி அவனை சாகடிக்குது. அடுத்து ஹீரோனிய தூக்கி அவ கழுத்தை நடிச்சு சாகடிக்கும் பொழுது கீழே இருந்த லில்லி அம்மா அம்மானு கத்த ஹீரோனிய கீழே விட்டுடுறா. ஹீரோனிய மயங்கி கீழே வந்துடுறா. அடுத்து 2 பேரையும் அந்த பேய் அழைச்சின்னு போகும் பொழுது பின்னாடி இந்த ஹீரோயின் விக்டோரியாவை விடவே இல்லை, பிடிச்சு இருக்கா. கொலை பண்றதுக்கு பேய் போகும் பொழுது அவளை கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு விக்டோரியா வந்து அனபலாவை தூங்க சொல்லிட்டு பேயோ அந்த 2 பசங்களையும் தூக்கின்னு போகுது. இதை பார்த்த விக்டோரியா, ப்ளீஸ் அனபலா தூங்கிடு, ப்ளீஸ் அனபலா தூங்கிடு, இல்லைன்னா உன்னை சாகடிச்சிடும், ப்ளீஸ் தூங்கிடுன்னு சொல்லிட்டு போக போக ஆனா அனபலா அந்த விக்டோரியாவையும் 2 பசங்களையும் விடவே இல்லை. விக்டோரியாவை பிடிக்கிறா. மீண்டும் கையை தட்டி விட்டுட்டு விக்டோரியாவும் நடந்து போறா. 2 பசங்களையும் அந்த பேய் தூக்கிட்டு போகும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஸ்டெக் ஆகுது. திரும்பி பார்த்தா விக்டோரியாவோ அவளோட கடைசி மூச்சு வரைக்கும் விக்டோரியாவை பிடிச்சுன்னு இருக்கா. அவளை விடவே இல்லை. என் கூட வந்துடுன்னு இந்த பேய் சொல்ல விக்டோரியாவையோ உடனே அவளோட கையை, அதாவது பேயோட கையை விட்டுட்டு அனபலாவோட கையை பிடிச்சு போறா. அப்போ அங்க இருக்கிற லில்லி மாமா மாமா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அந்த பேயை வந்து கட்டுப்பிடிக்குது. அவ இவளை பார்க்க இவன் அவளை பார்க்க அம்மா விக்டோரியாவை அங்கேயே விட்டுட்டு லில்லியை மட்டும் போரில் மாதிரி போத்திக்கின்னு அந்த மலை உச்சியை நோக்கி போகிறான். அங்கிருந்து எகிற அம்மா அம்மான்னு லில்லி வந்து அந்த பேயை கட்டுப்பிடிக்க இவங்க 2 பேர் கண்ணு முன்னாடியே பார்த்துன்னு அந்த பேய் கீழே விடுது. லில்லியும் கீழே விழறா. அந்த கீழே விழற செகண்ட்ல பப்ளி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அந்த பேய்க்கு முத்தம் கொடுக்க பார்த்துன்னு அவங்க மறைச்சு போயிட்டு அங்கிருந்து பட்டர்ஃப்ளையா வருது. இதை பார்த்த உடனே அனபலாவும் விக்டோரியாவும் 2 பேரும் அழறாங்க, கட்டுப்பிடிச்சு அழறாங்க. லில்லி போனதை நினைச்சு அழாம் பொழுது விக்டோரியாவோட கையில ஒரு பட்டாம்பூச்சி ஒண்ணு உட்காருது. அதாவது இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் லில்லி. லில்லி பட்டாம்பூச்சியா மாறி அவளுடைய ஆன்மா இந்த உலகத்துல சுத்து என்பதை இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே விக்டோரியா வந்து மேலே பார்க்க அந்த பட்டர்ஃப்ளை மேலே போகுது. இதோடு இந்த படமும் முடியுது.